முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் உயர் திரு அர்ஜுனன் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கைது கொடுக்குறீங்க. நல்ல எழுத்தாளர், அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் அந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில், அவருக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு படித்த ஆசிரியரோடு நான் புத்தகம் எழுதியது எனக்கு பெருமை. நன்றிங்க சார். தொடர்ந்து அவருடைய உரை நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் கண்டிப்பாக பேசணும். அந்த விதத்தில் அவர்களுடைய உரை தேவை. மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பாக அளித்த இந்த பல முன்னாள் மாணவர் அனைவருக்கும் இந்த வேலையிலே என் பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று தான் நமது டாக்டர் அண்ணாதுரை அவர்கள் நமது இல்லத்திற்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். முடியாத பள்ளி அப்போயே 1974 ஒரு கதை எழுதினேன், 2 மாடிக்கு மேலே என்று. அது என்னுடைய புத்தகத்திலோடு இருக்குது, நீங்களும் வாசிச்சிருக்கலாம். வந்தது அப்போ நான் வந்து யூகித்தது என்ன அப்படின்னா, நிச்சயம் இந்த பள்ளி வந்து மிகச்சிறந்த பள்ளியாக வரும், 1000 மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பாங்க அப்படின்னு அப்பயே அந்த கதையில் நான் எழுதியிருக்க வந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்க்க போனால் அது 1000 தாண்டி. அங்கே முன்னாள் தலைமை ஆசிரியர் இருக்காரு, நான் ஒரே காலேஜ் ஒரே வகுப்பு தான், காலேஜ் ஒன்று தான் படித்தோம். வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் பெருமைப்படுத்தி முக்கியம் என்னை பேச அழைத்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது பல நிகழ்ச்சிகளை இவர்கள் நடத்தியிருக்கிறார்களே என்று பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் முடிந்த வரையிலும் நாங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவும் வகையில் மாணவ அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மலை பத்திரிகையில் தொடர்ந்து நான் வந்து இப்போ வந்து கவிதைகள் எழுதி கொண்டிருக்கேன். இன்னும் கூட ஒரு கவிதை வந்து எழுதியிருக்கேன், நீங்கள் படிங்க. என் மாணவர்கள் வந்து என்ன மாதிரி என்னோட சிறந்த எழுத்தாளரை ஊக்குவிக்கிறது இங்கே இருக்கிறாங்க ஆள் நிறைய. ஆக இந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.